சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி காஞ்சிபுரம் ஸ்பெஷலான காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி செய்ய போகிறேன். அதுக்கு அளவுகள் பாருங்கள். இந்த டம்ளரில் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1.25 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்கேன். மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். 2 பேட்சாக அரைக்க போகிறேன். இந்த உளுந்தோட வெந்தயம் ஊற போட்டிருக்கேன். பாதி உளுந்தை போட்டு அதில் நல்லா ஒரு சுற்றிட்டு அதிலே அரிசியை போட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் சொரன்னு அரைச்சிட்டேன். இப்போ இதில் பாதி அரிசியை போட்டுக்கிறேன். 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1.25 டம்ளர் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு தான் அரைக்கணும். உளுந்து பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிட்டோம். வெந்தயமும் இந்த மாதிரி கொஞ்சம் குருணை இருக்கணும். வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குருணை பதமாக இருக்கணும். இதை ஊற்றிட்டு இன்னொரு பேட்சை அரைச்சிக்கிறேன். இப்போ 2வது பேட்சை அரைக்க போகிறேன். அதுக்கு உளுந்தை போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறமா அரிசியை போட்டு அரைச்சிக்கிறேன். 2வது பேட்சு உளுந்து லேசாக அரைச்சிட்டேன். இனி அதில் அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். கரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் கழித்து அப்புறம் தான் காஞ்சிபுரம் இட்லி ரெடி பண்ணணும். உப்பு போட்டு கரைச்சாச்சு. மூடி வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மாவாட்டி 8 மணி நேரம் ஆச்சு. நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. காஞ்சிபுரம் இட்லி செய்கிறது ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் ஜீரகம். மிளகை அப்படியே போடலாம். நான் 1-2 இடித்து போடுறேன். அப்படியே போட்டால் முழுசாக கட்டிப்பட்டால் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் லேசாக அதை மிளகை 1-2 இடித்து மிளகு சேர்த்துக்கிட்டோம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் சுக்குப்பொடி இதை கலந்துக்கிடுவோம். இப்போ நெய்யோடு சேர்த்து இந்த முந்திரியையும் இதில் சேர்த்துக்கிறேன். மாவு ரெடி பண்ணியாச்சு. டம்ளரில் ஊற்றணும். கிளாஸுக்கு அடியில் இலையை வச்சுட்டு சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுவோம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை 3/4 டம்ளருக்கு ஊற்றிக்கிறேன். இது வரதராஜ பெருமாள் கோயிலில் இதுதான் பிரசாதமாக வைப்பாங்க. இந்த பிரசாதத்தை இப்போ செய்கிறேன் உங்களுக்கு. நல்லா கொதி வந்ததும் இந்த தட்டை வச்சுக்கிடுவோம். தட்டை வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் ஒன்றா வச்சு 10 நிமிஷம் ஹை ஸ்பீடில் இருக்கணும். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் லோ ஸ்பீடில் இருந்து 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேகும். வேகட்டும், அப்புறமா பார்த்துக்குவோம். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்த்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனோடனே தான் மாற்றி வைக்கணும். அழகாக சாஃப்டாக பந்து போல் வெந்துருச்சு இட்லி. காஞ்சிபுரம் இட்லி ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு எடுத்துக்கிறோம். லேசாக இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் ஆறுனதும் எடுத்து விட்டுறணும். காஞ்சிபுரம் இட்லி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. கட் பண்ணிவிட்டு இந்த பொடியை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ இதை என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பார். கோயில் பிரசாதமே தான் காஞ்சிபுரம் இட்லி. வரதராஜ பெருமாள் கோயிலில் இந்த இதை பெருசாக செஞ்சு இப்படி கட் பண்ணி தருவாங்க. விருந்தா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.